எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் வந்து வாழைத்தோப்பு வச்சிருக்காங்க. அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா, வாழை சாகுபடி பண்றாரு, என்னென்ன உரம்லாம் குடுக்குறாரு, எப்படி வந்து சாகுபடிலாம் பண்ணி முடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்கண்ணே. கதிர்வேலுங்க. உங்க ஊர் சொல்லுங்கண்ணே. இங்க பரங்கிநத்தம் காட்டுக்குட்டைங்க. பரங்கிநத்தம் காட்டுக்கோட்டை. பெருமகள் மேடு. ஆ. மேடு இந்த இடத்து பேரு. கல்வராயன் வட்டம், ம். கள்ளக்குறிச்சி மாவட்டங்க. ஆமாமா. சரிங்கண்ணே. எத்தனை வருஷமா இந்த வாழை விவசாயம் பண்ணிட்டு நான் இருக்கீங்க? இப்போ 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறேன். அதிகம் பண்ணல. இப்போ இந்த 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கண்ணே. இப்ப என்ன ரகண்ணே இது? இது பூவாழைங்க. பூ வாழைங்களாண்ணே. சரிங்கண்ணே. இப்ப இது கண்ணு வச்சு எவ்வளவு நாள் அண்ணா வந்து பூலாம் விடுது? ஒரு 6 மாசத்து 6.5 மாசத்துல போட்டு விடுங்க. ம். அது ஒரு 10 மாசத்துல வெட்டுற மாதிரி இருக்குங்க. 10 தார் மாசத்துல முத்தி. வெட்டுற மாதிரி இருக்கும். சரிண்ணே. இப்ப நம்ம நிலத்தை எப்படி நான் தயார் பண்ணலாம்? எந்த பட்டத்துல நம்ம வந்து கண்ணு வைக்கலாம்? நிலத்தை எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணே. நிலம் உழவு ஓட்டி பாரு போட்டு கட்ட வைக்கணுங்க. பாரு போட்டு. ஆமா. உழவு ஒரு உழவா 2 உழவா? 2 உழவு ஓட்டலாம். அது எப்படியும் ஓட்டலாம். 3 உழவு கூட ஓட்டலாம். 3 மண் உழவு. நல்லா புது புது வரதுக்கு 3 உழவு ஓட்டலாம். ஆ. போட்டு அடி உரம் கூட போட்டு வைக்கலாம். சரிங்கண்ணே. சரிண்ணே. இப்ப அடியில நீங்க இது போட்டீங்களா? மாட்டு எருவு, தொழு உரம் போட்டீங்களா? போடலாங்க. தொழு உரம் போட்டீங்களா? போடலாம். போடலாம். உடனே கூட போடலாம். 3 மாதம் 4 மாதம் கழிச்சு கூட போடலாம். ம். பாரு கட்டும் போது கூட போடலாம். ம். சரிங்கண்ணே. இப்ப தொழு உரம் போட்டுருக்கீங்க. ஓகே. ம். இதை தாண்டி வேற ஏதாவது உரம் கொடுப்பீங்களாண்ணே? கண்ணு உரம் வச்சதுல கொடுப்பேங்க. இருந்து. கண்ணு வச்சுன்னு எத்தனை மாசம் உரம் ஒரு கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு 2 உரம் கொடுப்போங்க. 2 ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் 6 மாதத்துல கொடுப்போம். ஆ. அப்புறம் பூட்டை வந்து தார் வர கண்டிஷனில் வைப்போம். ஒரு 3/4 கிலோ வைப்போம். ஒரு கிலோ வைப்போம். என்ன உரம் வைப்பீங்க? சூப்பரு, பொட்டாசு, ஆ. பாக்டாம்பஸ்ஸு. ஒரு மரத்துக்கு எவ்வளவு வைப்பீங்க? ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது 300 கிராம் 400 கிராம் வைப்போம். ஆ. இப்போ 2வது உரம் வைக்கும்போது ம். 1/2 கிலோ வைக்கலாம். இது சூப்பரும் ரெண்டையும் கலந்து வைப்பீங்களா? சூப்பர் தவிலைங்க. ஆ. பொட்டாசு, ம். பாக்டாம்பஸ்ஸு, ம். யூரியா கொஞ்சம் வைக்கலாம். இதெல்லாம் கலந்து வைப்பீங்க. கலந்து வைப்போம். கலந்து ஒரு மரத்துக்கு 300 கிராம் வைப்பீங்க. 300 கிராம், 350, 500 கிராம் வைக்கலாம். ஆ. சரிண்ணே. இப்போ வந்து எத்தனை அடிக்கு ஒரு தார வாழைக்கன்று வச்சிருக்கீங்க? 8 அடிக்கு ஒன்றுங்க. 8 அடிக்கு ஒன்று. 8க்கு 8 இல்லையா? 8 8 8. 8க்கு 8 தான் வச்சிருக்கீங்க. ஓகேண்ணே. சரிண்ணே. இப்போ வந்து நீங்க குழி நோண்டி தான் வச்சிருப்பீங்க. குழி நோண்டி. எப்படிண்ணே குழி அகலம் எப்படிண்ணே வரும்? குழி நோண்ட தவிலைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 அடிக்கு 1 அடிக்கு குழி நோண்டி, ஆ. அப்புறம் மண் போட்டு மூடி, ம். மறுபடியும் தண்ணி விட்டு அந்த கட்டை அதில் ஊணுங்க. அந்த குழியில் தண்ணி பொது விட்டு. பொதுன்னு போயிருங்க. ஓகே புரியுதுண்ணே. அது அகலமும் 1 அடி தான் வருங்களா எப்படி? அது நம்ம கட்டைக்கு ஏற்ற அளவு பறிச்சுக்கலாங்க. கட்டைக்கு ஏற்ற அளவுக்கு வச்சுக்கலாம். சரிண்ணே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி தார் வெட்டிருக்கீங்களா நீங்க? நான் வெட்டிருக்கேங்க. ஒரு தார் எவ்வளவு வெயிட் வரும்னு தெரியுமாண்ணே? வெயிட்டு இதெல்லாம் போட்டது இல்லைங்க. ம். ஏற்கனவே 2 டைம் வெட்டியாச்சுங்க. இது 3ஆவது டைம் விட்டுருக்குது. ம். இப்போ அடுத்த டைம்லாம் அது அழிச்சு விட்டு வேறு எல்லாமே எதாவது வைக்கணுங்க. வேற ஏதாவது 3 கட்டை தான் வளரும் இல்லைங்களா? இல்லை வளருங்க. அது அடி ஒரு நல்லா கொடுக்கணும் அப்பப்போ. அடி உரம். இப்போ அந்த அடி உரம் தான் நீங்க சொன்ன அந்த சூப்பர் பாஸ்பேட் எல்லாம் அதெல்லாம் போட்டு நம்ம இது குப்பை கூட ஓட்டலாம். டேமன் கூட ஓட்டலாம். ம். ஓட்டி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வரும். நான் 5 கூட விடலாம். ம். ஆனால் கம்மியாக இது பண்ணோம்னா, ம். சாகுபடி பண்ணோம்னா கம்மியாக சத்து தார் சின்னதாக வருங்க. தார் சின்னதா வரும். ஆமாம். அதனால மகசூல் அதிகமா வராது இல்லைங்களா? மகசூல் அதிகமாக வராது. சரி. இப்போ பக்கத்துல வர கட்டையெல்லாம் இப்படி கொத்தி எடுத்துணுங்களா? அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு 3 டைம் 2 டைம் குத்தி எடுத்துருவோங்க. கொத்தி எடுத்துணுங்களா? அது இருந்ததுன்னா என்னென்ன ஆகும்? அது இருந்ததுன்னா காய் ஊறாதுங்க. சீக்கிரம் போட்டு வராது. ஓ. அது வெட்டி எடுத்துடலாம், இல்லை கலப்பாரிலையும் குத்தி எடுக்கலாம். கடப்பாரிலையும் குத்தி எடுத்துடலாம் நம்ம. சரிங்கண்ணா. இப்போ ஏதாவது நீங்க ஆரம்பத்துல வச்சீங்களா? கண்ணுலாம் வச்சீங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் களை வெட்டுற மாதிரி ஏதாவது வேலை இருக்கா உள்ள? ஆமாம், கலவாட்டு வேலை இருக்குதுங்க. களை எத்தனை தாட்டின்னு விட்டுருப்பீங்க? மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு நாமளே கூட பிடிக்கலாம் அப்படியே. இப்போ மரம் பெருசானதுக்கு அப்புறம் களை வெட்டுற மாதிரி ஏதாவது இருக்குமா? இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. மழை பெஞ்சுன்னா பில்லு ஏறிடும். ம். அது இப்போ பிடுங்கி தான் ஆகணும். ம். இல்லை பில்லு ஏற விட்டுன்னா விதை கொட்டி அதெல்லாம் பில்லு அதிகமாக முளைக்கும். சரிண்ணே. இப்போ ஏதாவது நம்ம மரத்துக்கு நோய் ஏதாவது வருமா? வருங்க. வாழையில என்ன நோயின்னு வரும்? இந்த அதிகமா? சருவு நோய் விழுவுங்க. சருவு நோவுங்களா? ஆமாம். அப்படின்னா எப்படிண்ணா? எது மாதிரி ஆகும்? இலை வந்து மஞ்சள் கலர் கீழே பச்சை பச்சையாக வருங்க. மஞ்சளாக வரும். அது சருவு நோவுன்னுவாங்க. அதான் மழை அதிகமாக பெஞ்சதுன்னு வச்சுங்க, அந்த சருவு நோய் விழுவுங்க. ஆ. மழை இல்லைன்னா சருவு நோய் வராது, அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. சரிண்ணே. இப்போ வந்து இந்த வாழை தார் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கயிறு கட்டுவாங்கல்ல, கயிறோ இல்ல முட்டு கொடுப்பாங்கல்ல, கொடுப்பாங்க. அது இப்போ அது காற்றடிக்கிற சீசனில் கொடுத்துருவாங்க. காத்தடி சீசன் கரெக்டாக கொடுத்துரும் நம்ம. அப்போ வாழை தார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் அது கரெக்டாக கொடுத்துருணும். ஆமாம், கொடுத்தாகணும். இல்லைன்னா ஒடிச்சு விடும். காற்று வந்து ஒடிச்சிருங்க. அது ஒரு மரத்துக்கு பண்ண எவ்வளோ செலவாகும்? அது ஒரு அது ஏக்கர் பண்ணா? ஒரு ஏக்கர் பண்ணோம்னா எப்படி மரம் 10 ரூபா ஒரு மரம். ஒரு மரம் 10 ரூபா கழியுது ஒரு மரத்துக்கு. களி ஒரு 10 20 60 ரூபா கூட வருதுங்க. பெரிய மூங்கி மரம் 50 60 ரூபா வருங்க. அது இல்லாமல் குழி பறித்து அதை நட்டு கொடுக்க கட்டைக்கு 10 ரூபா ஆகுங்க. இப்படி ஒரு மரத்துக்கு 30 40 ரூபா அவரேஜா வந்து வரும். அவருடைய செலவு 30 40 ரூபா வந்துடும். அந்த செலவு இருக்குது இல்லையா? கட்டை குத்துற செலவு எல்லாம் கணக்கு பார்த்தா 30 40 ரூபாய்க்கு மேலே தான் வரும். கம்மியாக வராது. 30 40 ரூபாய்க்கு மேலே வரும். 10 மாதத்துக்கு ஒரு தாடி ஒரு தார் ஒரு மரத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்துட்டு கட்டையை வெட்டிட்டா சைடில் இருக்க கட்டை. ஆமாம், சைடில் வரும். சரி. வாழை இலைலாம் சேல்ஸ் பண்ணுறீங்களாண்ணே? இருப்பாங்க. வாழை இலை வந்து 1 ரூபாய்க்கு இருக்குது அங்கே வந்து. சரிங்கண்ணே.
இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தார் மொத்தமா வேணாலும் இல்ல வாழை இலை வேணாலும் அண்ணா உங்கள்ட்ட வாங்கிக்கலாம்ண்ணா. ஆமா. இப்ப குரங்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வாழைத்தோப்புக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? குரங்கா ஆமாங்க. குரங்கு வந்தால் வாழைத்தோப்பு வாழைப்பழம் வேணாலும் கடிச்சு சாப்பிட்ருங்க எல்லாமே. எல்லாம் சாப்பிட்டு போயிடும். அப்ப சாப்பிட்டு குரங்கோட ஒரு ஆள் இருக்கணும் அந்த சமயத்துல. குரங்கு கூட என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே துரத்திட்டு வராது. குரங்கு இருந்து கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா வாழையெல்லாம் கிழிச்சிட்டு ஓடிடும் இல்லையா? மழை வந்துச்சு போயிடும். சரி. சரிண்ணா, போன தடவை நீங்க இப்ப அறுத்திருப்பீங்களா வாழைத்தாரெல்லாம்? ஆமாங்க. எவ்வளவுக்கு மொத்தமா சேல்ஸ் பண்ணீங்க? எப்படி சேல்ஸ் பண்ணால் மொத்தமாக கான்ட்ராக்டே பேசி விட்ருவோம் நாங்கள். எவ்வளவு இருக்கும்? அது எப்படி ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் அதுக்கிட்ட வருங்க ஒரு ஏக்கருக்கு. 1 ஏக்கர் இருக்கு. ஆமாம். செலவுலாம் காற்றுல ஒடியாமல் வந்ததுனால் செலவுலாம் போக இந்த வாழை இலை எல்லாம் சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எல்லாம் ஆவரேஜ் செலவெல்லாம் போக ₹1 மீதி ஆகும் ஏக்கருக்கு. ₹1 மீதி ஆகும் இல்லைங்களா? அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 உங்களுக்கு மீதி ஆகுது. ஆகும். சரி. இப்போ நீங்க இவர் சொன்ன மாதிரி 8க்கு 8 வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 650லேருந்து 700 கட்டை வரைக்கும் ஒரு ஏக்கர் நம்ம வந்து வைக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது மொத்தமா எங்களுக்கு வாழைப்பழங்கள் வேணும், வாழைத்தார் வந்து மொத்தமா எங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ, இல்ல வந்து எங்களுக்கு வாழை இலை வந்து நிறைய வேணும் மொத்தமா பண்டிகைக்கலாம் அப்படின்னா கூட நீங்க வந்து கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை நாங்கள் வந்து புதுசாக விவசாயம் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து வாழை கட்டைகள் வந்து வேணும் அப்படின்னா கூட கீழே நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி பயனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி நிறைய பேர் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிண்ணா. வணக்கம்.